தசமகாவித்யையில் 10 வித்தையில் ரொம்ப சிறப்பாக பேசக்கூடிய ஒரு வித்தை எதுன்னு சொன்னால் ராஜமாதங்கியோட வித்தை. ராஜமாதங்கியோட அம்சங்கிறது ஷியாமளாதேவி. இந்த தசமகாவித்யையில் 10 வித்தையில் எல்லாமே ஒரே ஒரு வித்தையை தவிர பாக்கி எல்லா வித்தையுமே காளியோட அம்சம். அதனால் ராஜமாதங்கியும் காளியோட அம்சம். அந்த ராஜமாதங்கி வித்தை ஒருத்தன் கற்றுனான்னா அவன் நாட்டியத்தில், பரதத்தில், கலைகளில், ஜோதிடத்தில் எல்லாத்துலேயுமே அதிசிறந்த விற்பனாக இருப்பான். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி தான் மூடனாக இருந்த, படிப்பறிவு இல்லாத இருந்த காளிதாசன் இந்த ராஜமாதங்கியை வழிபட்டு தான் மிகப்பெரிய மகாபெரும் கவிஞனானான். அவனை மாதிரி இனிமேல் ஒருத்தனால் எழுதவே முடியாது. அந்த ஷியாமளா தண்டகம்ங்கிற ஒரு தண்டகத்தில் ரொம்ப விசேஷமான ஸ்லோகங்கள் அதில் இருக்குது. மாணிக்க வீணாம் உபலாளயந்திம் மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசாம் மாகேந்திர நீல துதிகோமளாங்கிம் மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி மாதா மரகதஸ்யாமா மாதங்கி மதுசாலினி குறியா கடாட்சம் கல்யாணி கதம்ப வனவாசினி. அவள் கதம்ப வனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவதேவ. அவளை வழிபட்டால் எல்லா கலைஞானங்களும் நமக்கு கிடைக்கும். சிறப்பாக நமக்கு தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா சீர்காழி தாலுக்காவில் திருநாங்கூர்னு ஒரு இடம் இருக்குது. அந்த திருநாங்கூர் 108 திவ்ய க்ஷேத்திரங்களில் 12 திவ்ய க்ஷேத்திரங்களை ஒன்றா சேர்ந்த பூமி அது. ஒரு காலத்தில் பிரம்மா என்ன பண்ணார்னா சிவனை வழிபட்டார். அது அவருடைய உடம்புலேருந்து மாதங்கம்னு ஒரு மகரிஷி வந்தார். பரமேஸ்வரியை வழிபட்டார். எனக்கு நீ குழந்தையாக பிறக்கணும்னு அவர் சொன்னால், நான் சித்ஸ்வரூபம், என்னால் குழந்தையாக வர முடியாது, உனக்கு கர்ப்பவாசமாக இருந்து உனக்கு குழந்தையாக வர முடியாது, உனக்கு நான் குழந்தையாக வருவேன், நீ குழந்தையாகவே நான் ஏற்றுக்கலாம். ஒரு நாள் அவர் குளிக்க போனார். நீலோத்பலத்தில் அம்பாள் குழந்தையாக காட்சி கொடுத்தார். அந்த குழந்தையை எடுத்து அவர் மாதங்க ஆசிரமத்தில் வளர்த்துருந்தார். அவருக்கு அந்த குழந்தைக்கு துணைக்கு 800 யோகினிகள், மாதங்கி சக்திகள் அவளுக்கு உறுதுணையாக இருந்தது. அப்போ அந்த குழந்தைக்கு 7 வயசாகும்போது மாதங்கர் என்ன பண்ணாலும் சிவபெருமான் நோக்கி தவம் இருந்தார். இந்த குழந்தையை நீ தான் திருமணம் பண்ணிக்கணும். அப்போ பகவான் அவனுடைய கனவுல வந்து சொன்னார், அந்த குழந்தையை திருமணம் பண்ணிக்கிறேன். அதுதான் பக்கத்தில் இருக்கிற திருவெண்காடு புதன் க்ஷேத்திரம். அங்கே இருக்கிற வேதாரண்யேஸ்வரர் அந்த மாதங்கேஸ்வரியை கல்யாணம் பண்ணார். என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிறது வந்து பிரம்ம வித்தை. 51 சக்தி பீடங்களில் மிகப்பெரிய சக்தி பீடம் அது. திருவெண்காடுங்கிறது என்னென்னா, காசிக்கு வீசம் ஜாஸ்தி. காசியில் பண்ணுற புண்ணியம் அதை காட்டிலும் ஒரு படி கூட அங்கே பண்ணுறது. ஏன்னா அங்கே எப்படி மணிகர்ணிகா கட்டம் இருக்கோ அதே மாதிரி திருவெண்காடில் புதன் க்ஷேத்திரத்தில் மணிகர்ணிகாங்கிற காவேரி ஓடுது. என்ன அங்கே விசேஷம்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கணும்னா கங்கையில் நீங்கள் உங்களுடைய பாவங்களை கழிக்கணும், உங்களுடைய கர்மாக்களை கழிக்கணும், 7 நாள் தங்கணும். ஆனால் காவேரி நதிக்கரையில் ஒரே ஒரு ராத்திரி இருந்தால் போகிறோம், நம்ம பண்ண எல்லா பாவங்களும் நிவர்த்தி ஆகிடும். அங்கே இது ஓடுது, காவேரி ஓடுறது. அது காசிக்கு சமமான பூமி. இப்போ காசியில் வந்து என்னன்னா விஷ்ணு பாதம் இருக்குது, ஆனால் திருவெண்காடில் ருத்ரபாதம் இருக்குது. நம்ம நமாட்சரின்னு ஒரு இது இருக்குது, மந்திரம் இருக்குது. அந்த மகாமாட்சரி மந்திரம் ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாய விச்சேன்னு இருக்கும். இந்த ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் வரைக்கும் பொருள் சொல்லலாம். இந்த விச்சேங்கிறதுக்கு பொருள் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. தெய்வம் சொல்லியிருக்கு அந்த விச்சை பொருள். ஏன்னா அந்த விச்சைங்கிறதுக்கு பொருள் என்னென்னா பிரம்ம வித்து. அந்த தேவியே அங்கே அருள் கொண்டு இருக்கா. அவ்வளோ விசேஷமான ஒரு பிரம்ம வித்தியை இருக்கிறவங்களும் அந்த இடத்துல போய் தரிசனம் பண்ணாலே போகும். நம்ம ராஜமாதங்கி கிடைக்கக்கூடிய அவ்வளவு அனுகிரகம் அந்த தெய்வத்தில் கிடைக்கும். எல்லா மனிதர்கள்ட்டையுமே ஒரு வித்தை இருக்குது. அது எந்த வித்தியாக கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு பேச்சுக்கலை இருக்கும், ஒருத்தருக்கு பரதக்கலை இருக்கும், ஒருத்தருக்கு வந்து நாட்டியக்கலை இருக்கும், ஒருத்தருக்கு என்னென்ன வித்தைகள் இருக்கோ அந்த வித்தைகளுக்கு அதிதேவதை யாருன்னா ராஜமாதங்கி. அந்த ராஜமாதங்கியுடைய வழிபாட்டில் பெரிய பெரிய மந்திரங்கள்லாம் இருக்குது. அந்த பெரிய மந்திரங்கள்லாம் சொல்லி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ராஜமாதங்கியோட மந்திரங்கிறது ஓம் ஐம் க்ளீம் நமஹா. ஓம் ஐம், ஓம்ங்கிறது பிரணவம், ஐம்ங்கிறது வாக்ப பீஜம், அதாவது சரஸ்வதியோட பீஜம் ஐம்ங்கிறது. இப்போ சரஸ்வதி ராஜமாதங்கிங்கிறவ யாருன்னா சரஸ்வதியோட அம்சம். அதனால் ஓம் ஐம் க்ளீம். அப்போ காளியோட அம்சமும் கூட. அதனால் ஓம் ஐம் க்ளீம் நமஹா. உச்சிஷ்ட சாண்டாளி மாதங்கி சர்வ வசங்கரி ஸ்வாகா. எல்லாத்தையும் வசியம் பண்ணி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தேவதை யாருன்னா ராஜமாதங்கி. அந்த ராஜமாதங்கி தான் மதுரையில் மீனாட்சியாக இருக்கா. வருஷத்தில் ஒரு நாளாவது ராஜமாதங்கிங்கிற சொல்கிற மீனாட்சியை பார்த்தா எல்லா கலைகளும் நம் வசம் ஆகிடும்.